கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 41 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 41 வசனம் 3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே சுகவீனங்கள் நம்மை தாக்கும் பொழுது வாழ்க்கை அப்படியே முடங்கி விட்டதைப் போலவும் நாம் மரண பயமும் அல்லது எதிர்காலத்தை குறித்ததான கவலையும் நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை குறித்ததான வேதனையும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்ப தலைவர் தொடர்ச்சியாக அவர் சுகவீனத்திலே கஷ்டப்படும் பொழுது, குடும்ப தலைவிக்கு சுகவீனம் வந்து அப்படியே முடங்கும் பொழுது அந்த குடும்பம் நிலை குலைந்து நிற்கிறதை நாம் யதார்த்தமான ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் பிள்ளைகளுக்கு சுகவீனம் வந்துவிடும். படிக்கின்ற நேரத்தில், வேலைக்கு போகின்ற நேரத்தில், திருமணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற நேரம் என்று சொல்லி, அல்லது திடீரென்று எதிர்பாராமல் நேரிடுகின்றதான விபத்துகளின் மூலமாக பிள்ளைகள் மிகுதியாக பாதிக்கப்பட்டு போகும் பொழுது நம்முடைய எண்ணம் முழுவதும் சுக்குநூறாக மனதளவிலே உடைந்து நாம் கவலையும் கண்ணீருமாக நிற்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சுகவீனமாக இருக்கிற மக்களிடத்தில் அவர் எவ்விதமாய் நடந்து கொள்ளுகின்றார், அவருடைய பரிவை எப்படி காண்பிக்கின்றார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே சொல்லும் பொழுது 2 அற்புதமான வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். ஒன்று, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் காட் இஸ் சஸ்டெய்னிங் காட். நம்மை தாங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அதனால தான் இங்கிலீஷில் வியாதிஸ்தர்களை பேஷண்ட் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்களால் எதையுமே இயல்பாக செய்ய முடியாது. பிறருடைய உதவியை அவர்கள் நாடி நிற்கின்ற ஒருவராகத்தான் அந்த சுகவீனமானவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் யார் என்னை பிடித்து என் பக்கத்திற்கு பலனாக எனக்கு துணையாக யார் இருப்பார் என்கிறதான ஏக்கம் நமக்கு வந்து விடுகிறது. கடவுள் நம்மை தாங்குகிற கடவுளாய் நம்மோடு கூட இருக்கிறார். படுக்கையில் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஒருவேளை சுகவீனத்தின் பாதையிலே கடந்து வருகிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கடவுள் உங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார். 2வதாக, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்றால் அங்கே வியாதியின் படுக்கையை கடவுள் மாற்றி போட்டு சுகமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார் என்பதுதான் அதனுடைய விளக்கம். கடவுள் வியாதியின் நேரத்தில் நம்மை தாங்குகிற கடவுள் மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலையை தந்து அந்த சிக்லி அட்மாஸ்பியர் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த படுத்து எப்பொழுதுமே படுத்து கிடக்கின்ற ஒரு நிலைமை, அந்த படுக்கையை கடவுள் மாற்றி உற்சாகத்தினாலே முழு ஆரோக்கியத்தினாலே நம்மை நிரப்பி நம்முடைய இயல்பான பணிகளை நாம் செய்வதற்கான எல்லா விதமான கிருபையும் பலனையும் கடவுள் நமக்கு கொடுக்க போகின்றார். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே வியாதியின் அனுபவத்தில் நீங்கள் போய் கொண்டிருந்தீர்களானால் 2 உண்மை கடவுளை குறித்து இந்த நேரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று, கர்த்தர் நம்மை இந்த சூழ்நிலையில் தாங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். 2வதாக, ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் இந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போட்டு ஆரோக்கியத்தினாலே நம்மை இடைக்கட்டுகின்றார். ஆகவே பயப்படாதிருங்கள். கடவுள் சுகமளிக்கின்ற ஆண்டவராய், அவரால் செய்யக்கூடாத ஒரு அற்புதம் உண்டோ? மரித்து 4 நாளான ஒரு சரீரத்தை பார்த்து நீ வெளியே வா என்று அழைக்கும் பொழுது அந்த சரீரம் அப்படியே எழும்பி வருமானால்,
ஒரு கையை பிடித்து தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த பெண்மணிக்குள்ளாக இருந்த எல்லா வியாதி நீங்குமானால், ஏன் அதைவிட இன்னும் முத்தாய்ப்பாக இயேசுவின் சரீரத்தில் இருக்கின்ற அந்த ஆடையை தொடும் பொழுது அற்புதம் நடக்குமானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இருக்கிறதான இந்த சுகவீனத்தை மாற்றி போடுவதற்கு, பரிபூர்ணமான சுகத்தை தருவதற்கு, பழையபடி உங்களுக்கு ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை கொடுத்து, அந்த உற்சாகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து நடத்துவதற்கு அது போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் ஏன் விசுவாசிக்கக்கூடாது? அதோ அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் கொடுக்கும் அந்த சுகமளிக்கும் வல்லமை உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும், குறிப்பாக எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதோ அங்கே தானே கடந்து வந்து ஒரு அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் சுகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.